ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா பட்டாணி புலாவ் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நைட்டே நான் ஒரு அரை கப் பச்சை பட்டாணியை ஊற வச்சிட்டேன். இது 2 பேருக்கு போதுமான அளவு இருக்கும். இன்றைக்கி நம்ம இந்த புலாவு குக்கரில் தான் பண்ண போகிறோம். குக்கரில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடான உடனே பிரியாணிக்கு சேர்க்க வேண்டிய பட்டை, லவங்கம், கிராம்பு எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. இது கூடயே நான் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து பொன்னிறமாக வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்க பச்சை பட்டாணியை சேர்த்து இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 2 நிமிஷத்துக்கு பட்டாணியை நல்லா வதக்கிக்கோங்க. எண்ணெயிலே வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் நான் இங்கே 1 கப் பாஸ்மதி ரைஸை 20 மினிட்ஸ்க்கு முன்னாடி ஊற வச்சுருந்தேன். அதை சேர்த்துக்கிறேன். பாஸ்மதி ரைஸ் இல்லைன்னா நார்மல் ரைஸ் கூட சேர்த்துக்கலாம். 1 கப் ரைஸ்க்கு 1.5 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு கரண்டி வச்சு லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. இல்லைன்னா ரைஸ் உடஞ்சிரும். இந்த டைம்லேயே உப்பு செக் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சம் புதினாவும் 1 டேபிள் ஸ்பூன் நெய்யும் ஆட் பண்ணி ரைஸும் தண்ணியும் சம அளவு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம விசில் போட போகிறோம். இப்போது ரைஸும் தண்ணியும் சம அளவு வந்துடுச்சு. ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு 2 விசில் வச்சு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 10 minutes later. 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஒரு கரண்டி வச்சு இப்போ லைட்டாக சைடில் கிளறி விடுங்க. பாருங்கள், ரைஸ் எவ்வளோ உதிரியாக இருக்குது. இது ஒரு ஈஸியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி கூட. இதை வாங்க சர்வ் பண்ணிடலாம். 10 மினிட்ஸில் பண்ணக்கூடிய ஒரு ஈஸியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.